ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல அடுத்ததா பார்க்க போற கண்டஸ்டன்ட் தீஷதனா. நிஜமாவே சான்ஸே இல்லைங்க வாய்ஸ். அதுவும் ஸ்வர்ணலதா மேடத்தோட ஒரு டாப் மோஸ்ட் ஹிட் ஆஃப் த கலெக்ஷன் சாங்கை ஸ்டேஜ்ல பாடும்போது அந்த என்ன சொல்றது, மனசுக்குள்ள இருந்து அந்த உருகி பாடுவாங்க அப்படின்வாங்களா, அப்படி ஒரு செம ஃபீலோட இருந்ததுங்க அந்த சாங். அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? மாலையில் யாரோ மனதோடு பேச, இந்த சாங் சத்ரியன் படத்துலேருந்து நம்ம விஜயகாந்த் சார் அவர்களும் பானுப்பிரியா மேடம் நடிச்சதுங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு வரிகள் எல்லாமே நம்மளோட வாலி அவர்களும், மியூசிக் சொல்ல வேண்டாம் நம்மளுடைய இளையராஜா அவர்கள் தான். நிஜமா அந்த சாங்கை கேட்கும் போது அந்த ஒரு மெலோடியோட ஃபீல் வேற லெவல் தான் போங்க. அது அந்த சொன்னத்துல அவங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அந்த சாங்கை அப்படி ஸ்டேஜ்ல பாடும்போது நிஜமா அந்த ஃபீலோட அவ்வளோ அழகா இருந்தது. பாடும்போதே நம்மளுடைய அனுராதா மேடம் அவங்க பஸர் அடிச்சுட்டாங்க. அடுத்ததா நம்மளுடைய உன்னி சார் அவர்களும் ஆக்சுவலா பாடி முடிச்சதும் விஜய் ஆண்டி அவர் சொன்னதுதான், ஆக்சுவலா நீ அந்த ஹை பிச் போவியா அப்படின்றதுக்காக தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பஸர் அடிக்கணும்னே தோணுச்சு அப்படின்னு உடனே சொன்னேன். இல்லை சார், ஆக்சுவலா எனக்கு இந்த 2 நாளா எனக்கு தூக்கமே இல்லை, அந்த ஹை பிச் எப்படியாவது நான் டச் பண்ணிடணும் அப்படின்றதுல இருந்தேன் அப்படின்னு சொன்னது உடனே நிஜமாக செம ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா மேடம் அவர்கள் ஸ்டேஜ்ல இருந்து வந்து ஒரு ஹக் கொடுத்து, ஐ ரியலி லவ்ட் இட், இட்ஸ் எ கிரேட் ட்ரிபியூட்ரி ஃபார் வந்து ஸ்வர்ணலதா மேடத்துக்கு, இதோட ஒரு பெஸ்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி முடிச்சாங்க. அடுத்ததான் நம்மளோட உன்னி அவர்கள் சொன்னது, ஐ ஷுட் ரியலி கிவ் த கிரெடிட்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பஸரை கொடுத்து முடிச்சாங்க. ஆக்சுவலாக கடைசியாக எப்பவும் போல நம்ம மிஷ்கின்ஜி அவர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். சரிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்துட்டும் உனக்கு என்ன பஸர் அடிக்கலாமா இல்லை நீ அழப்போறியா அப்படின்னும் மிஷ்கின் சார் அவர்களே அவங்களோட கையை பிடிச்சி அவங்களுக்கான பஸரை கொடுத்தது தாங்க. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்து தீஷ்ணா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவில் போகுது, இந்த ட்ராவலிங் எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.